ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே 2024 இந்தியாவின் முதல் சுதந்திர தினத்தன்று என்னென்ன சம்பவங்கள் நடந்தது தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான நாளான சுதந்திர தினம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் நமது இந்தியா 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. சுமார் 200 ஆண்டு கால அடிமைத்தனத்திற்கு ஆங்கிலேயர் ஆட்சியின் பிடியிலிருந்து ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக குடியரசான இந்தியாவில் சுதந்திர தினம் என்பது நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் கொண்டாடப்படும் தேசிய பொது விடுமுறை தினமாகும். இப்போது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் இந்தியாவின் முதல் சுதந்திர தினம் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து இருக்கிறீர்களா? அன்று இந்தியாவில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தன. அவை என்னென்ன என்றுதான் பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் பிதாமகன் என அழைக்கப்படுபவர் மகாத்மா காந்தி. ஆனால் ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா பல்வேறு சோதனைகள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த சுதந்திரத்தை இந்தியாவே கொண்டாடிய போதும் வங்காளத்தில் நடந்து வந்த இந்து முஸ்லிம் கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இருந்ததால் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலிருந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தி விலகியிருந்தார். இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வமற்ற கொடி ஆகஸ்ட் 7, 1906 அன்று அப்போதைய கல்கத்தாவில் உள்ள பார்சி பாகன் சதுக்கத்தில் ஏற்றப்பட்டது. இது சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய 3 கிடைமட்ட கோடுகளை கொண்டிருந்தது. அதன் நடுவில் வந்தே மாதரம் எழுதப்பட்டது. இந்தியாவின் தேசிய கொடியான மூவர்ண கொடியானது மச்சிலிப்பட்டினத்தை சேர்ந்த விவசாயியான சுதந்திர போராட்ட வீரர் பிங்களி வெங்காயாவால் உருவாக்கப்பட்ட ஸ்வராஜ் கொடியை அடிப்படையாக கொண்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவிற்கென தேசிய கீதம் இல்லை. ரவீந்திரநாத் தாகூர் 1911 ஜனகணமன இயற்றிய போதிலும் அது அதிகாரப்பூர்வமாக ஜனவரி 24, 1950 அன்று தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் சுதந்திரத்தை அறிவிக்க ஆகஸ்ட் 15ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தவர் நாட்டின் கடைசி வைஸ்ராய் மற்றும் முதல் கவர்னர் ஜெனரலான மவுண்ட்பேட்டன் பிரபுதான். ஜூன் 1948க்குள் இந்தியர்களுக்கு அதிகாரத்தை மாற்றுவதற்கான அதிகாரங்களை பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அவருக்கு வழங்கியது. இருப்பினும் சிக்கல்கள் மற்றும் கலவரங்களை தவிர்ப்பதற்காக ஆகஸ்ட் 15, 1947க்கு அவர் அதை முன்வைத்தார். நேச நாட்டு படைகளிடம் சரணடைந்த ஜப்பானின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுவதால் அவர் இந்த நாளை தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுகிறது. இந்திய சுதந்திர மசோதா ஆகஸ்ட் 15ஆம் தேதியை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் சுதந்திர தினமாக வழங்கியது. மவுண்ட்பேட்டன் இரு நாடுகளிலும் நடைபெறும் விழாக்கள் கலந்து கொள்ள விரும்பியதால் பாகிஸ்தானுக்கு அதிகாரம் மாற்றும் விழாவின் தேதியாக ஆகஸ்ட் 14ஐ தேர்வு செய்தார். பக்ரைன், வடகொரியா, தென்கொரியா, காங்கோ குடியரசு மற்றும் லிச்சன்ஸ்டைன் போன்ற நாடுகள் வெவ்வேறு ஆண்டுகளில் தங்கள் சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுடன் இணைந்து இந்த 5 நாடுகளும் தங்களுடைய சுதந்திரத்தை கொண்டாடுகின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.